ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाभूतले श्रीमते जयपताका स्वामी इति नामिने नमः आचार्य पादाय निताकृपाप्रदायिने गौरकथा दामोदाय नगरग्रामतारिणे नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाभूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यस्तारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। இன்னைக்கு நம்ம பகவத்கீதை 7ஆம் அத்தியாயம் 6வது பதத்தை படிப்போம். ஏதத் யோனினி பூதானி சர்வாணி உபதாரய அஹம் கிருஷ்ணஸ்ய ஜகதः பிரபவः பிரளயஸ்ததா. மொழிபெயர்ப்பு பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். படைக்கப்பட்டவை அனைத்தும் இந்த இரண்டு இயற்கையை சேர்ந்தவை. இவ்வுலகில் ஜடமாகவும் ஆன்மீகமாகவும் இருப்பவை அனைத்திற்கும் ஆதியும் அந்தமும் நானே என்பதை நிச்சயமாக அறிவாயாக. பொருளுரை பிரபுபாதிக்கு ஜெய். பொருளுரை எவையெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தும் ஜடம் மற்றும் ஆத்மாவின் உற்பத்தி பொருள்களே. ஆத்மாவே படைப்பின் ஆதாரம். ஜடம் ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்டதாகும். ஆத்மா ஜட வளர்ச்சியின் ஒரு குறிப்பிட்ட நிலையில் உண்டாக்கப்படுவதல்ல, மாறாக ஜட உலகம் ஆன்மீக சக்தியின் அடிப்படையில் படைக்கப்பட்டுள்ளது. ஆத்மா இருப்பதால் தான் ஜட உடல் வளர்கின்றது. ஒரு குழந்தை பால்ய பருவத்திற்கும் பின்னர் இளமை பருவத்திற்கும் வளர்வதற்கு காரணம் உயர் சக்தியான ஆத்மா அதனுள் இருப்பதே. அதுபோலவே மாபெரும் பிரபஞ்ச தோற்றம் பரமாத்மாவான விஷ்ணுவினாலேயே வளர்கின்றது. இந்த மாபெரும் பிரபஞ்சத்தை உருவாக்க ஆத்மாவும் ஜடமும் இணைகின்றன. இவ்விரண்டும் இறைவனின் சக்திகளாகும். மேலும் அவரே எல்லாவற்றிற்கும் மூல காரணம் ஆவார். பகவானின் நுண்ணிய அம்சமான ஜீவன் வானுயர்ந்த கட்டிடம், பெரிய தொழிற்சாலை அல்லது பெரிய நகரத்திற்கு கூட காரணமாக அமையலாம். ஆனால் அவன் பெரிய பிரபஞ்சத்திற்கு காரணமாக இருக்க முடியாது. பெரிய பிரபஞ்சத்தின் காரணம் பெரிய ஆத்மாவான பரமாத்மாவே. பரமனான கிருஷ்ணரே பெரிய ஆத்மா, சிறிய ஆத்மா இரண்டிற்கும் காரணம் ஆவார். எனவே அவரே எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் ஆவார். இது கட உபனிஷத்திலும் 2.2.13 உறுதி செய்யப்படுகிறது. நித்யோ நித்யானாம் சேத்தனானாம். பதம் 7. மத்தஹ பரதரம் நான்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மை சர்வம் இதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவா. மொழிபெயர்ப்பு பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். செல்வத்தை வெல்வோனே, என்னை விட உயர்ந்த உண்மை ஏதுமில்லை. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளது போல அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன. பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். பரம்பொருள் உருவமா அருவமா என்பதை பற்றிய தர்க்கம் பொதுவாக இருந்து வருகிறது. பகவத்கீதையை பொறுத்தவரை பூரண உண்மை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரே. இது ஒவ்வொரு படியிலும் உறுதி செய்யப்படுகின்றது. பூரண உண்மை ஒரு நபரே என்னும் கருத்து இப்பதத்தில் குறிப்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. புருஷோத்தமராகி கிருஷ்ணரே பரம உண்மை என்பது பிரம்ம சம்ஹிதையிலும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஈஸ்வரः பரம கிருஷ்ணः சச்சிதானந்த விக்கிரகः. அதாவது பரம பூர்ண உண்மை புருஷோத்தமராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. அவரே ஆதி புருஷர், எல்லா ஆனந்தங்களின் இருப்பிடமான கோவிந்தன். பூர்ண ஆனந்தமும் அறிவும் நிரம்பிய நித்திய ரூபம், எல்லா காரணங்களுக்கும் காரணமான பரம புருஷரே பூரண உண்மை என்பதில் இந்த அதிகாரிகள் எவ்வித சந்தேகத்திற்கும் இடமளிக்கவில்லை. இருப்பினும் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் 3.10 கொடுக்கப்பட்டுள்ள வேத வாக்கியத்தின் பலத்தில் அருவாதி விவாதிக்கிறான். ததோ யத் உத்தரதரம் தத் அரூபம் அநாமயம் யயே தத் விதுரம்ருதாஸ்தே பவந்தி அதேதரே துக்கம் ஏவாபி யந்தி. ஜட உலகில் பிரபஞ்சத்தின் முதல் உயிர் வாழியன பிரம்மாவே தேவர்கள், மனிதர்கள் மற்றும் மிருகங்களுக்கு மத்தியில் பரமனாக கருதப்படுகிறார். ஆனால் பிரம்மாவிற்கு அப்பால் ஒரு ஜட உருவம் இல்லாத அனைத்து ஜட களங்கத்திற்கும் அப்பாற்பட்ட உன்னதமானவர் உள்ளார்.
அவரை பற்றி அறிந்தவர்களும் உன்னதமானவர்களாகின்றனர். ஆனால் அவரை அறியாதவர்களோ ஜட உலகின் துன்பங்களை அனுபவிக்கின்றனர். அரூபம் என்னும் சொல்லிற்கு அருவவாதிகள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். ஆனால் இந்த அரூபம் உருவமற்றதல்ல. இது மேற்கோள் காட்டப்பட்ட பிரம்ம சம்ஹிதையில் விளக்கப்பட்டுள்ளது போல ஆனந்தமும் அறிவும் நிரம்பிய திவ்யமான நித்திய ரூபத்தை குறிப்பிடுகின்றது. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தின் மற்ற பதங்கள் 3.8.9 இதனை பின்வருமாறு உறுதி செய்கின்றன. வேதாகம் வேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாத் தமேவ விதித்வாதி மிருத்யுமேதி நான்யः பந்தா வித்யதே அயனாய யஸ்மாத் பரம் நாபரமஸ்தி கிஞ்சித் யஸ்மான்னானியோ நோ யாயோ அஸ்தி கிஞ்சித் விருக்ஷ இவ தப்தோ திவி திஷ்டத் ஏகஸ் தேனேதம் பூர்ணம் புருஷேன சர்வம். ஜடக்கருத்துக்களின் இருளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட திவ்யமான பரமபுருஷ பகவானை நான் அறிவேன். அவரை அறிபவன் மட்டுமே பிறப்பு இறப்பு எனும் பந்தத்தினை கடக்க முடியும். அந்த பரமபுருஷரை பற்றி இந்த ஞானத்தை விட முக்திக்கு வேறு வழி இல்லை. அந்த பரமபுருஷரை விட உயர்ந்த உண்மை ஏதும் இல்லை. ஏனெனில் அவரே மிக உயர்ந்தவர். அவர் மிகச் சிறியதை விட சிறியவர், மிக பெரியதை விட பெரியவர். அமைதியான மரத்தினை போன்று நிலை பெற்றுள்ள அவர் திவ்யவானிற்கு ஒளியூட்டுகிறார். மரம் தனது வேர்களை பரப்புவதைப் போல அவர் தனது எண்ணற்ற சக்திகளை பரப்புகிறார். இந்த பதங்களிலிருந்து ஜடம் ஆன்மீகம் எனும் 2 சக்திகளை கொண்டு எங்கும் நிறைந்துள்ள பரமபுருஷ பகவானே பரமபூர்ண உண்மை என்பதை முடிவு செய்யலாம். ஸோ பகவான் கிருஷ்ணர் ஆன்மீக உலகத்தையும் ஆட்சி செய்கிறார், பௌதிக உலகத்தையும் ஆட்சி செய்கிறார். அவர் தான் ஆன்மீக உலகத்தையும் படைத்தார், பௌதிக உலகத்தையும் படைத்தார். எல்லாத்தையும் அவர் தான் படைக்கிறார். ஆன்மீக உலகத்துல அழிவுன்றதே கிடையாது, நிரந்தரமா இருக்கும். பௌதிக உலகத்துல தான் பிறப்புன்னு இருக்கு, இறப்புன்னு இருக்கும். இங்கதான் நிகழ்காலம், இங்கதான் எதிர்காலம், கடந்த காலம், எதிர்காலம்னு இருக்கும். ஆன்மீக உலகத்துல நிகழ்காலம் தான், எல்லாமே நிகழ்காலம் தான். கடந்த எதிர்ன்றதே கிடையாது, எல்லாம் நிகழ்காலம். சோ இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாமே பாத்தீங்கன்னா 2 இயற்கை சேர்ந்தவைகள் என்று சொல்றார் கிருஷ்ணர். ஒன்று இந்த பௌதிக ஜட இயற்கை, இன்னொன்று ஆன்மீக இயற்கை. இந்த உலகத்தை படைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் காரணம் ஜட இயற்கை, ஆன்மீக இயற்கை. அதாவது பாத்தீங்கன்னா ஆன்மீக சக்தி, அப்புறம் ஜடம், நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனசு புத்தி அகங்காரம், இது ஜட பொருட்கள். அதை தாண்டி ஆத்மா, அதுக்கு பிறகு பரமாத்மா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 2 சக்தி தான், ஜட சக்தி, ஆன்மீக சக்தி. இவ்வுலகில் ஜடமாகவும் ஆன்மீகமாகவும் இருப்பவை அனைத்திற்கும் ஆதியும் அந்தமும் நானே என்பதை நிச்சயமாக அறிவாயக. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஆதி பகவான் கிருஷ்ணர் தான். ஒரு அப்பா இருக்கிறாருன்னா அப்பால இருந்தா அப்பாவுக்கு மனைவி இருப்பாங்க, அப்பா குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அப்பா தான் ஆதி. அப்பால குடும்பம், ஒரு குடும்பம் வளருதுன்னா காரணம் அப்பா. அப்பால மனைவி, மனைவியிலிருந்து குழந்தைகள், குழந்தையிலிருந்து அண்ணன் தம்பிகள், அப்படி நிறைய அப்படியே குடும்பம் பெருதா போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஆதி ஒரு புருஷன், எல்லாத்துக்கும் ஒரு புருஷர் தான் ஆதியா இருப்பார். உலகில் ஜடமாகவும் ஆன்மீகம் இருப்பும் அனைத்திற்கும் ஆதியும் அந்தமும் நானே என்பதை நிச்சயமாக அறிவாயக. ஸோ ஆதியும் அவர் தான், பகவான் கிருஷ்ணர் தான் ஆதியா இருக்கிறார். அந்தமாகவும் அவரே இருக்கிறார். அழிக்கும் கடவுளாகவும் அவரே இருக்கிறார், பாதுகாக்கும் கடவுளாகவும் அவரே இருக்கிறார், உருவாக்குபவரும் அவரே இருக்கார். ஸோ எல்லாத்துக்கும் ஆதி, எல்லாமே ஆதி பகவான் கிருஷ்ணர் தான். ஸோ இந்த உலகத்துல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜடம் மற்றும் ஆத்மாவின் உற்பத்தி பொருட்கள் தான். ஆத்மா தான் பாத்தீங்கன்னா படைப்புக்கு ஆதாரம். ஜடம் ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்டதாகும். ஸோ ஒரு உயிருள்ள பொருள் தான் மற்ற உயிருள்ள பொருட்களை உருவாக்க முடியும். அதாவது உயிர் இருக்கிற மனுஷன் தான் இன்னொரு உயிருக்கு உயிர் கொடுக்க முடியும். அதாவது நல்ல உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கக்கூடிய, உயிருடன் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் ஆணோ பெண்ணோ தான் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். வயதானவர்களோ நோய்வாய்ப்பட்டவர்களோ குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆயுள் இருக்கும். அதாவது உயிரோடு இருக்கிறவன் தான் இன்னொரு உயிரை உற்பத்தி செய்ய முடியும். இறந்து போன ஒரு பிணம் இன்னொரு உயிரை உற்பத்தி செய்ய முடியாது.
உயிருள்ள இருக்கிற மனுஷன் தான் இன்னொரு உயிரை உற்பத்தி செய்ய முடியும். உயிருள்ள ஒரு நாயோ பூனையோ தான் இன்னொரு உயிருள்ள குழந்தைகள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ ஆத்மா தான் உடலுக்கு காரணம். ஆத்மா இல்லைன்னா உடல் வளர்ச்சி அடையாது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த ஆத்மா தான். ஆத்மா வந்து ஒரு ஒரு இந்த பௌதிக சூழ்நிலையில வந்து உருவாக்கப்பட்டது கிடையாது. ஆத்மா தான் பௌதிக சூழ்நிலையை உருவாக்குது. பௌதிக சூழ்நிலையில உருவானது கிடையாது. பௌதிக சூழ்நிலை உருவாக்குறதே ஆத்மா தான். ஸோ ஒரு உயிரோடு இருக்கிறவன் தான் வந்து வீடு கட்டுறான். ஒரு உயிரோடு இருக்கிறவன் தான் வந்து கல்யாணம் பண்றான், குழந்தை பெற்றுக்கிறான். அந்த மாதிரி வந்து நடக்குது. எல்லாமே ஆத்மா செய்யற செயல் தான். ஆத்மா வந்து ஒரு உருவாக்கின பொருள் கிடையாது. உலகத்தை படைக்கிறதுக்கு வந்து சக்தி வேணும். அந்த சக்தி வந்து ஆன்மீக சக்தி. ஆன்மீக சக்தி மூலமா தான் ஜட உலகமே படைக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக உலகம் பிரதிபலிப்பு தான் அந்த ஜட உலகமே. ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. ஆன்மீக உலகத்தோட ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த பௌதிக உலகமா சொல்லப்படுது. இப்போ ஒரு ஜெயில் பார்த்தீங்கன்னா, ஜெயில வந்து வெளியில உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்களும் ஜெயில கூட இருக்கும். ஆனா வந்து சில கட்டுப்பாடுகள் இருக்கும் ஜெயில. ஆனா ஆன்மீக, அதாவது வெளியே பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடு கிடையாது. ஜெயில வந்து நீங்க இங்க இந்த நேரத்தை சாப்பிடணும், இந்த நேரத்துக்கு தூங்கணும், இதுதான் சாப்பிடணும், இப்படிதான் இருக்கணும்ன்றது ஒரு சில கட்டுப்பாடு இருக்கு ஜெயிலில் வந்து. ஆனால் வந்து வெளியில் வந்து சுதந்திரமாக நீங்கள் பறக்கலாம், சுதந்திரமாக நீங்கள் போகலாம் வரலாம். ஆனால் ஜெயிலில் வந்து போக முடியாது, எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் வர முடியாது. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்க முடியும். அதான் இந்த பௌதிக உலகம். நம்ம வந்து வேற்று கிரகத்துக்கு போக முடியாது, நம்ம நினைச்சது மாதிரி செய்ய முடியாது. ஒரு கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கிறோம். அதான் வந்து நாம் வந்து கட்டுப்பட்டுள்ளோம், கட்டுண்ட ஆத்மாக்கள். ஆத்மா இருக்கிறதுனால தான் வந்து குழந்தைகள் வளருது. ஆத்மா இருக்கிறதுனால செடி வளருது, மரம் வளருது, புழு பூச்சிகள் வளருது, பறவைகளோ மீன்களோ வளர்றதுக்கு காரணம் வந்து ஒரு உயிர் இருக்கிறது. ஆத்மா இருக்கிறதா காரணம். ஆத்மா இருக்கிறதுனால தான் மாற்றம் ஏற்படுது. ஆத்மா இல்லைன்னா மாற்றமே ஏற்படாது. உயிர் வளர்றதுக்கு காரணம் வந்து ஆத்மா. ஒரு குழந்தை வந்து ஒரு பால்ய பருவத்துல இருந்து இளமை பருவத்திற்கு வளர்றதுக்கு காரணம் வந்து ஆத்மா அதுல இருக்கிறது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாபெரும் பிரபஞ்ச தோற்றம் பரமாத்மாவின் விஷ்ணுனாலேயே வளர்கின்றது. நம்ம ஒரு சின்ன வீடு கட்டுறோம், நம்ம ஒரு சின்ன வீடு கட்டுறோம், அல்ல ஒரு சின்ன வந்து பில்டிங் கட்டுறோம், ஒரு ஆஃபீஸை கட்டுறோம், ஒரு தொழிற்சாலையை கட்டுறோம். ஆனால் இந்த உலகத்தையே கட்டுறவர் தான் பகவான். ஸோ நம்மெல்லாம் குட்டி குட்டி ஒரு குட்டி குட்டி யூனிவர்ஸ். நம்ம உடலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யூனிவர்ஸ் மாதிரி தான் இருக்கும். நம்ம வீடே பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா விஷயம் நம்ம வீட்லேயும் இருக்கும். அப்போ நம்ம சின்ன சின்ன வீடாக கட்டுறோம். ஆனால் மொத்த உலகத்தையும் கட்டினவர் தான் பகவான் கிருஷ்ணர். இந்த சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் கட்டுறவர் அவர் தான். அஷ்ட திக்பாலகர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அஷ்ட திக்பாலகர்களும் 8 திசைகளும் 8 விஷயத்தை குறிப்பிடுது. 8 விஷயமும் படைத்தவர் பகவான் கிருஷ்ணர் தான். நாம் அந்த 8 திசையை பயன்படுத்தி நம்ம சின்ன சின்ன வீடு கட்டிக்கிறோம். நமக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம 8 திசைக்குள்ள வந்து வீடு கட்டிக்கிறோம். ஆனால் இந்த உலகமே பார்த்தீங்கன்னா அந்த 8 திசை வந்து பார்த்தீங்கன்னா 8 திசையில 8 திக்பாலர்கள் இருக்காங்க. அது எல்லாத்தையும் படைத்தவர் பகவான் கிருஷ்ணர். 8 திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, வடமேற்கு, மேற்கு, தென்மேற்கு, தெற்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈசான்ய மூலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்கு, வடகிழக்கு, கிழக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு, தெற்கு. ஸோ இந்த மாதிரி இந்த பக்கம் 4 திசைகள், இந்த பக்கம் 4 திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. அது நடுவில் எல்லா திசைகளும் வடமேற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, இந்த மாதிரி திசைகள் எல்லாம் இருக்கு. 8 திசைகளை வந்து 8 திக்பாலர்கள் அதிபதிகளாக இருக்கிறார்கள். ஈசான்ய மூலைக்கு சிவபெருமான் குரு, நமக்கெல்லாம் குரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்குல பார்த்தீங்கன்னா இந்திரன் இருக்கிறார், நம்மளாம் ஆட்சி செய்பவர் இந்திரன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தென்கிழக்குல பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் இருக்கார் அக்னி தேவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெற்குல யமதர்மன் இருக்கார், முருகன் இருக்கார். தென்மேற்குல பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறார்.
மேற்குல பார்த்தீங்கன்னா வருணன் இருக்கார், சனி இருக்கிறார், சனீஸ்வரன். வாயுமொழியில பார்த்தீங்கன்னா கேது இருக்கிறார். வடக்குல பார்த்தீங்கன்னா குபேரன் இருக்கிறார். வாயுமொழியில சந்திரனும் இருக்கிறார், வடக்குல சந்திரனும் இருக்கிறார் சொல்லப்படுது. ஸோ அஷ்ட திக்பாலகர்கள் இருக்காங்க. இந்த இந்த உலகத்தையே பார்த்தீங்கன்னா இந்த திக்பாலகர்கள் வந்து அவர்கள் மேற்பார்வை செயல்படுறாங்க, எல்லாமே செயல்படுது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பரமாத்மாவான பகவான் கிருஷ்ணர் தான் வந்து எல்லாத்தையும் படைக்கிறார். பெரிய பெரிய கிரகங்கள் படைக்கிறார். சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேது போன்ற நவகிரகங்களை படைத்திருக்கிறார். 27 நட்சத்திரத்தை படைத்திருக்கிறார். பல்வேறு கிரகங்களை படைத்திருக்கிறார், பல்வேறு நட்சத்திரங்களை படைத்திருக்கிறார், பல்வேறு தேவதைகளை படைத்திருக்கிறார் பகவான், பல்வேறு உயிரினங்களை படைத்திருக்கிறார். எல்லாமே பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் தான் படைத்தது. நம்ம எல்லாம் சின்ன சின்ன அதே வந்து இமிட்டேஷன் பண்றோம். நம்மளாம் இமிட்டேஷன் பண்றோம். பகவான் கிருஷ்ணர் என்ன படைச்சிருக்கிறாரோ அதெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்னதாக இமிட்டேஷன் பண்றோம். வந்து இமிட்டேஷன். ஸோ இந்த உலகத்தை படைக்கிறவர் பகவான் கிருஷ்ணர். படைக்கிறதுக்கு காரணம் இந்த ஜட சக்தி, ஆன்மீக சக்தி ரெண்டையும் வைத்துக்கொண்டு பகவான் கிருஷ்ணர் படைக்கிறார். ஸோ ஆத்மா தேவைப்படுது. இந்த உலகத்தை வந்து படைக்கிறதுக்கு ஆத்மா தேவைப்படுது, அப்புறம் ஜட சக்தி தேவைப்படுது. இதெல்லாம் இணைந்த பிறகுதான் வந்து நம்ம வந்து சிருஷ்டியை பார்க்குறோம். பெரிய பெரிய மாளிகைகள் பார்க்குறோம், பெரிய பெரிய அரண்மனைகளை பார்க்குறோம், பெரிய பெரிய வண்டிகள், வாகனங்கள், விலங்குகள், செடி, மரம், கொடி, புழு, பூச்சிகள், பறவைகள், மீன் வகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் தான் படைச்சிருக்கிறார். விலங்குகள் எல்லாமே பகவான் கிருஷ்ணர் தான் படைச்சிருக்கிறார். அதற்கு வந்து ஆத்மா தேவைப்படுது, ஜடசக்தி தேவைப்படுது. இரண்டுமே வச்சு பகவான் கிருஷ்ணர் இந்த 84 லட்சம் வகையான ஜீவராசிகளை உருவாக்கி இருக்கிறார். நீர் வாழ்வன, புழு, பூச்சிகள், செடி, மரக்கொடிகள், பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் போன்ற 84 லட்சம் வகையான ஜீவராசிகளை பகவான் கிருஷ்ணர் உருவாக்கி இருக்கிறார். ஸோ நம்ம சின்ன சின்ன ஆத்மாக்களை நம்ம வந்து அணு ஆத்மாக்களை நாம கூட ஏதோ படைக்கிறோம். ஒரு பெரிய பெரிய கம்பெனியை உருவாக்குறோம், பெரிய பெரிய தொழிற்சாலையை உருவாக்குறோம், பெரிய பெரிய அரச ஆட்சிகள் செய்கிறோம், பெரிய பெரிய அரசாட்சி செய்கிறோம். பெரிய பெரிய பேரரசுகள் இருக்காங்க, பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்கு, பெரிய பெரிய தொழில் சாதனங்கள் இருக்கு, தொழில் நிறுவனங்கள் இருக்கு, கல்வி நிறுவனங்கள் இருக்கு, கோயில்கள் இருக்கு, மடங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்கிறோம். பகவான் கிருஷ்ணர் வந்து பெரிய பெரிய கிரகங்களை படைக்கிறார், பெரிய பெரிய பிரம்மாண்டங்களை படைக்கிறார். பகவான் கிருஷ்ணர் வந்து பிரம்மாண்டங்களை படைக்கிறார். பிரம்மா அதிலே மற்ற விஷயங்களெல்லாம் படைக்கிறார். அந்த பிரம்மாண்டத்தை படைக்கிறவர் விஷ்ணு, இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள படைக்கிறவர் பிரம்மா. அந்த பிரம்ம அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சின்ன சின்ன பிரம்மாக்கள், நம்ம சின்ன சின்ன விஷ்ணுக்கள், நம்ம சின்ன சின்ன சிவபெருமான். நம்ம எல்லாம் நம்மகிட்ட சில சக்தி இருக்கு. அழிக்கிற சக்தி நம்மகிட்ட இருக்கு, பாதுகாக்கிற சக்தி இருக்கு, அதே மாதிரி உருவாக்குற சக்தி நம்மகிட்ட இருக்கு. சின்ன சின்ன சக்தி நம்மகிட்ட இருக்கு. நம்ம எல்லாம் சின்ன சின்ன விஷ்ணுக்கள், சின்ன சின்ன பிரம்மாக்கள், சின்ன சின்ன சிவபெருமான். நம்மள சின்ன சின்ன மிக அணு ஆத்மாக்கள். ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து ஒரு ஒரு தொழிற்சாலை செய்கிறோம், ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம், ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்குறோம், நகரத்தை உருவாக்குறோம், ஒரு நாட்டை பாதுகாக்கிறோம். எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்கிறோம். ஆனால் பகவான் கிருஷ்ணர் வந்து கிரகங்களை உருவாக்குற, பிரம்மாண்டத்தை உருவாக்குறார். அவர் பெரிய பெரிய பிரம்மாண்டங்களை உருவாக்குறார். அந்த பிரம்மாண்டத்துக்கு ஒரு பிரம்மாவை நியமிக்கிறார். அந்த பிரம்மா இரண்டாவது படைப்பை படைக்கிறார். ஸோ நம்மெல்லாம் வந்து நாம் வந்து சின்ன சின்ன அணு ஆத்மாக்கள். நாம் வந்து சின்ன நகரத்தை உருவாக்குறோம், வீடை உருவாக்குறோம், அல்லது வந்து ஒரு நாட்டை பாதுகாக்கிறோம், நாட்டை அழிக்கிறோம். அந்த மாதிரி எவ்வளோ விஷயம் பண்ணுறோம். எல்லாமே நம்மெல்லாம் வந்து சின்ன சின்ன அணு ஆத்மாக்கள்னால நமக்கேற்ற மாதிரி நம்ம செய்கிறோம். பகவான் கிருஷ்ணர் அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் உருவாக்குறார். நாம் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம உருவாக்குறோம். ஸோ பெரிய பிரபஞ்சத்தை பிரம்மாண்டத்தை உருவாக்குறவர் மகாவிஷ்ணு, பெரிய விஷ்ணு. நாமெல்லாம் சின்ன அணு ஆத்மாக்கள். ஸோ பரமாத்மா தான்
கிருஷ்ணர் தான் பார்த்தீங்கன்னா பரமாத்மாவுக்கும் காரணம், அணு ஆத்மாவுக்கும் காரணம் பகவான் கிருஷ்ணர் தான். அவர் தான் எல்லா காரணத்திற்கும் காரணமானவர். இது வந்து கட்டோபனிஷத்துலயும் கூறப்பட்டுள்ளது. நித்யோ நித்யானாம் சேத்தன சேதனானாம். பகவான் கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் காரணம். சோ அர்ஜுனா தனஞ்சயான்னு சொல்றார் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை பார்த்து, தனஞ்சயா செல்வத்தை வெல்வனே, என்னை விட உயர்ந்தது வேற எதுவும் கிடையாது, என்னோட உயர்ந்த உண்மை வந்து வேற எதுவுமே கிடையாது என்றார். ஒரு நூல் இருக்குன்னா அந்த நூல்ல வந்து பூ கோக்குறோம், முத்துக்களை கோக்குறோம். அந்த முத்துக்களை கோர்ப்பதை போல வந்து எல்லாமே வந்து அந்த நூலை, இந்த முத்துக்கள் எல்லாம் நூலை சார்ந்து இருக்குது இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த உலகத்துக்கு இருக்கிற எல்லா கிரகங்களும் எல்லா தேவர்களும் எல்லாமே வந்து சார்ந்திருப்பது பகவான் கிருஷ்ணரை சார்ந்து இருக்குது. எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் பகவான் கிருஷ்ணரை சார்ந்து இருக்குது. ஒரு நூல் இருக்குன்னா நூல்ல வந்து எல்லா கிரகங்களும் கோர்க்கப்பட்டுள்ளது. அப்பதான் அது ஒரு மாலையா மாறும். ஒரு நூல் இருக்குன்னா அதுல பூக்களை கோர்க்கிறோம், அது ஒரு மாலையா மாற்றுறோம். அதே மாதிரி ஒரு நூல் இருக்குன்னா அதுல வந்து முத்துக்களை கோர்க்கிறோம், ஒரு மாலையா மாத்துறோம். அதே மாதிரி பகவான், அதாவது எல்லாமே அந்த நூலை சார்ந்துதான் இருக்கு. இந்த முத்துக்கள் எல்லாம் நூலை சார்ந்துதான் இருக்கு. அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் வந்து பகவான் கிருஷ்ணர் தான். அவர் நூல் போன்றவர். மற்ற விஷயங்கள் எல்லாம் முத்துக்களை போன்றது, எல்லாமே அந்த நூலை சார்ந்துள்ளது. நூல் இல்லைன்னா வந்து முத்துக்கள் எல்லாம் சிதறி போய்விடும். பரம்பொருள் உருவமா அருவமா என்பதை பற்றிய தர்க்கம் பொதுவாக இருந்து வருகிறது. பகவத்கீதையை பொறுத்தவரை பூரண உண்மை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரே. இது ஒவ்வொரு படியிலும் உறுதி செய்யப்படுகின்றது. பூரண உண்மை ஒரே நபரே என்னும் கருத்து இப்பதத்தில் குறிப்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. புருஷோத்தமராகிய கிருஷ்ணரே பரம உண்மை என்று பிரம்ம சம்ஹிதையிலும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஈஸ்வரஹ பரம கிருஷ்ணஹ சச்சிதானந்த விக்கிரஹ. அதாவது பரம பூரண உண்மை புருஷோத்தமராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, அவரே ஆதி புருஷர், எல்லா ஆனந்தங்களின் இருப்பிடமான கோவிந்தன், பூர்ண ஆனந்தமும் அறிவும் நிறைந்த நித்திய ரூபம், எல்லா காரணங்களுக்கும் காரணமான பரம புருஷரே பூர்ண உண்மை என்பதில் இந்த அதிகாரிகள் எவ்வித சந்தேகத்திற்கும் இடவளிக்கவில்லை. பரம்பொருள் வந்து பகவான் கடவுள் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து உருவம் இல்லைன்னு சொல்றாங்க. சில பேர் கடவுள் வந்து உருவம் இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. ஸோ இந்த தர்க்கம் வந்து இந்த வாதங்கள் விவாதங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். பகவான் கிருஷ்ணன் உருவம் இருக்குன்ற சில பேர், பகவான் கிருஷ்ணன் உருவம் இல்லைன்ற சில பேர் சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டுமே வந்து உண்மைதான். பகவானுக்கு வந்து பௌதிகமான உருவங்கள் கிடையாது. அவர் வந்து ஆன்மீகமான உருவங்கள் இருக்கு பகவானுக்கு. பகவான் வந்து பௌதிகமானவர் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு பௌதிகமான உருவம் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா அவர் ஆன்மீகமான உருவம் பெற்றவர். ஸோ பகவான் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட்ஸ் நடந்துட்டு தான் இருக்கும் எப்பவுமே. சைவைட்ஸ் சங்கராச்சாரியரை ஃபாலோ செய்யக்கூடிய அத்வைத்தவாதிகள் இருக்கிறாங்க, வேதாந்திகள் இருக்கிறாங்க, சைவைட்ஸ் சைன மதத்துக்கும் வைணவத்துக்கும் எப்பவுமே ஒரு குழப்பங்கள் சண்டைகள் இருக்குதான் செய்யும். சைவைட்ஸ் பார்த்தீங்கன்னா பகவான் அது சிவபெருமான் தான் உயர்ந்தவர் என்று சொல்லுவாங்க, கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. வைணவர்கள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான் பெரியவர் சொல்லுவாங்க, பகவான் கிருஷ்ணருக்கு உருவம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சண்டை நடந்துட்டே தான் இருக்கும். ஆனால் இருக்கிறதுல சிறந்த வைஷ்ணவர் சிவபெருமான் தான். ஸோ பகவான் கிருஷ்ணர் வந்து 3 ரூபமாக வழிபடலாம். பரமாத்மா, பிரம்மஜோதி, பிரம்மன், பரமாத்மா, பகவான். இந்த எல்லா இடத்துலயும் உருவம் இல்லாம இருக்கிறது வந்து சூரிய ஒளி, அப்புறம் சூரிய கிரகம் ஒன்று இருக்கு, உருவம் இருக்கு. சூரிய ஒளிக்கு பார்த்தீங்கன்னா உருவம் கிடையாது, எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி பிரம்ம ஜோதி வந்து உருவம் கிடையாது, எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு பிரம்ம ஜோதி, அது சூரிய ஒளி போன்றது. ஸோ பகவான் வந்து உருவம் இல்லாமல் ஒளி ரூபமாக எல்லா இடத்துலயும் இருக்கிறார். அது வந்து ஒளி ரூபமாக எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால அவர் உருவம் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஒளி ரூபமாக சில பேர் வழிபடுறாங்க, பிரம்ம ஜோதி வழிபடுறாங்க சில பேர், அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வச்சிருக்காங்க, ஒரு இயக்கமே இருக்கு. ஸோ பிரம்ம ஜோதியை வழிபடுறாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஞானிகள், அவங்க வந்து அருவவாதிகள், மாயாவாதிகள், அருவவாதிகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரமாத்மா உணரக்கூடிய யோகிகள் இருக்கு. சில யோகிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யோகம் செய்வாங்க, உள்ளே
அவங்க பார்த்தீங்கன்னா பரமாத்மா உணர்வாங்க, பரமாத்மாவுடன் ஐக்கியமாக இருப்பார்கள். பரமாத்மா நினைப்பதை இவர்களும் நினைப்பார்கள், பரமாத்மா செய்ய வேண்டியதை இவர்கள் செய்வார்கள், செய்ய வேண்டும் நினைப்பதை இவர் யோகிகள் செய்வார்கள். அந்த இவர் அஷ்ட சித்திகளை பெற்றிருப்பார்கள் இந்த யோகிகள். பகவான் உருவாக்கியதை போல இவர்களும் உலகங்களை உருவாக்கக்கூடிய சக்திகளை பெற்றிருப்பார்கள், இவர் சித்திகளை பெற்றிருப்பார்கள். ஸோ இப்போ நடக்கிற விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சித்திகளும் பெற்றதை போல நடக்குது. ஏரோப்ளேன் உருவாக்கிட்டோம், நம்ம கப்பலை உருவாக்கிட்டோம். அப்போ என்ன ஏரோப்ளேன் உருவாக்கிட்டோம்னா நம்ம வந்து அதாவது வெயிட்லெஸ்ஸாக நம்ம மாறிட்டோம், அந்த ஒரு சித்தி அடைஞ்சிட்டோம். கப்பல் போகுது, பெரிய கப்பல், ஒரு சின்ன குட்டி தீவு போகிற போயிட்டு இருக்கும் பெரிய கப்பல், அது அந்த சித்தியை நம்ம அடைஞ்சிட்டோம். அதாவது என்னன்னா வெயிட்லெஸ்னஸ், பாரம் இல்லாம ஒரு பொருளை மாத்துறது தான் வந்து பறக்க முடியும். ஒரு பொருள் பறக்குதுன்னா அது பாரம் இல்லாம மாத்தணும். அதுக்கேற்ற மாதிரி விமானத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த ஒரு சித்தியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி கப்பல் கூட வெயிட்லெஸ்ஸா மாத்திட்டாங்க, அது ஒரு கப்பல், விமானம் கப்பல் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு சித்தி. அதுக்கப்புறம் தொலைத்தொடர்பு, எங்க இருக்கிறவங்க கிட்ட நம்ம பேசுறோம், அது ஒரு சித்தி. அப்புறம் வந்து ஒரு வாட்டம் பாம்பை கண்டுபிடிச்சிட்டாங்க, இது கண்டுபிடிச்சிட்டாங்க, மின்சாரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நியூக்ளியர் பாம்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வந்து உலகத்தை அழிக்கக்கூடிய சக்தி நிறைய இருக்கு. ஸோ அணுசக்தி இருக்கு, அதுல இருந்து மின்சாரத்தை தயாரிக்கிறாங்க. ஸோ மின்சாரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க மனிதர்கள். ஒளி அந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சதுனால, இந்த எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சதுனால லைட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது லைட் சார்ந்தது இந்த டிவி, மொபைல் எல்லாமே மின்சாரத்தை சார்ந்து இருக்கு. ஏன்னா மின்சாதன பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா சித்தி, இதெல்லாம் ஒரு சித்தி, இதெல்லாம் சித்திகள். பகவான் கிருஷ்ணர் வந்து உருவமா இருக்கிறார். உருவமா இருக்கிறதுனாலதான் நமக்கு உருவம் இருக்கு. கடவுளுக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு உருவம் இருக்கிறதுனாலதான் அவர்கள் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் உருவம் இருக்கிறது. ஒரு அப்பா அம்மா இருக்கிற மாதிரி தான் ஒரு குழந்தை பிறக்குது. உருவம் வந்து இறைவனுக்கு இருக்கிறதுனாலதான் நமக்கும் உருவம் இருக்குது. பிரம்ம ஜோதியை சொன்ன பரமாத்மா யோகிகள், பகவான் கடவுள். ஸோ சூரிய ஒளி, சூரிய கிரகம், சூரிய கிரகத்தில் வசிக்கக்கூடிய மக்கள், சூரிய கிரகத்தில் அதிபதி சூரிய பகவான். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா பகவான் ஆன்மீக உலகத்திலையும் பிரம்ம ஜோதி இருக்கு. பகவான் கிருஷ்ணர் உடல்ல இருந்து வரக்கூடிய பிரம்ம ஜோதி, அதுக்கப்புறம் பரமாத்மா, அப்புறம் பகவான் புருஷோத்தமராக கிருஷ்ணரை பரம உண்மை என்பது பிரம்ம சமிதியிலும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ பகவான் கிருஷ்ணர் தான் முழு முதல் கடவுள், ஆதி பகவான் அவர் தான். புருஷோத்தம முழு முதல் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். எல்லா ஒவ்வொரு படியிலும் உறுதி செய்யப்பட்டுள்ள எல்லா அதிகாரிகளும் ஏற்றுக்கொண்டுள்ளனர்கள். பகவான் கிருஷ்ணர் தான் முழு முதல் கடவுள் என்று பல்வேறு முனிவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார். சாஸ்திரியர்களும் குறிப்பிடுது, சாதுக்களும் குறிப்பிடுகிறார்கள், குருவும் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே வந்து முழு முதல் கடவுள் கிருஷ்ணர் தான். பூரண உண்மை ஒரு நபர்ல இருந்து தான் வருது. அது எது வந்தாலும் ஒரு மனிதர்கிட்ட தான் வரும், ஒரு உயிருள்ள நபர்கிட்ட தான் எதுவுமே வருது. அந்த பூர்ண உண்மை வந்து பகவான் கிருஷ்ணர். பிரம்ம சமிதியிலையும் பிரம்மாவே சொல்லியிருக்கிறார், ஈஸ்வரஹா பரம கிருஷ்ணஹா சச்சிதானந்த விக்கிரஹா, எல்லாத்துக்கும் காரணம் பகவான் கிருஷ்ணர் தான் என்று பிரம்மாவே சொல்லிட்டார். பகவான் கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள், அவர் தான் ஆதி புருஷர், எல்லா ஆனந்தங்களின் இருப்பிடம் கோவிந்தன். பூர்ண ஆனந்தமும் அறிவும் நிரம்பிய நித்திய ரூபம் அவர்கிட்ட. அவரோட உருவம் பார்த்தீங்கன்னா நிரந்தரமா இருக்கு. அவர் வந்து அறிவு நிரம்பி இருக்கிறார், ஆனந்தமா இருக்கிறார் பகவான் கிருஷ்ணர். எல்லா காரணங்களுக்கும் காரணமான பரமபுருஷரே பூர்ண உண்மை என்பதில் இந்த அதிகாரிகள் எப்படி சந்தேகத்திற்கும் இடமளிக்கவில்லை. எல்லாருமே வந்து ஏத்துக்கிறாங்க, சாஸ்திரங்கள், சாது, குரு எல்லாருமே ஏத்துக்கிறாங்க பகவான் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் என்று. பௌதிக உலகத்துல பாத்தீங்கன்னா பிரம்மாவே தேவர்கள், மனிதர்கள் மற்றும் மிருகங்களுக்கு மத்தியில் பரமனாக கருதப்படுகிறார். ரஜோகுணம் அதிகமா இருக்கிறப்ப வந்து பிரம்மா முதன்மையாக கருதப்படுகிறார். தமோகுணம் அதிகமா இருக்கிறப்ப சிவபெருமான் முதன்மையாக கருதப்படுகிறார். சத்துவகுணம் அதிகமா இருக்கிறப்ப வந்து விஷ்ணு வந்து முதன்மையாக கருதப்படுகிறார். ஸோ இந்த ஜட உலகமே பார்த்தீங்கன்னா ஒரு ரஜகுணம் தமோகுணம் நிறைந்துதான் இருக்கு.
ஸோ ஜட உலகத்துல பார்த்தீங்கன்னா பிரம்மா தான் உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார். பிரம்மா உயர்ந்தவராக கருதப்படுகிறார், சிவபெருமானும் உயர்ந்தவராக கருதப்படுகிறார். தேவர்கள் மத்தியிலும் மனிதர்கள் மத்தியிலும் மிருகங்கள் மத்தியிலும் பரமனாக கருதப்படுகிறவர் பிரம்மா. பிரம்மாவுக்கு அப்பால் பார்த்தீங்கன்னா ஜட உருவம் இல்லாத அனைத்து ஜடக்கலங்கத்திற்கும் அப்பாற்பட்ட உன்னதமானவர் உள்ளார். அவரை பற்றி அறிந்தவர்களும் உன்னதமானவர்கள் ஆகின்றனர். ஆனால் அவரை அறியாதவர்களோ ஜட உலகின் துன்பங்களை அனுபவிக்கின்றனர். அரூபம் அப்படின்னு அரூபம்னா நம்மளை போன்ற உருவம் கிடையாது. அவருக்கு நிரந்தரமான உடல் இருக்கு, நிரந்தரமான ரூபம் இருக்கு. நம்மளை போல நம்ம உருவம் மாறிட்டே இருக்கு. சின்ன குழந்தையில ஒரு மாதிரி இருந்தோம், இப்போ ஒரு மாதிரி இருக்கும். எதிர்காலத்துல வயதான பிறகு ஒரு ரூபம் இருக்கும், மரணத்திற்கு பிறகு வேற ஒரு ரூபம் வரும். இந்த ரூபத்தை நம்ம மாற்றிட்டே இருக்கோம். நமக்கு நிரந்தரமான ரூபம் கிடையாது, நமக்கு நிரந்தரமான உருவம் கிடையாது. ஆனா பகவான் கிருஷ்ணருக்கு நிரந்தரமான உருவம் இருக்கு, நிரந்தரமான ரூபம் இருக்கு. அதனால அவர் நம்மளை போன்ற உருவம் கிடையாது, நம்மளை போன்ற உருவம் பெற்றவர் அவர் கிடையாது. நம்மை விட அவர் உயர்ந்த உருவம் பெற்றவர், நிரந்தரமான உருவம் பெற்றவர். அதனால அவர் நம்மளை போன்ற அரூபம்னு சொல்லலாம், அப்படி சொல்லிங்கன்னா. ஸோ அவருடைய உருவம் பார்த்தீங்கன்னா ஆனந்தமா இருக்கு, அறிவு இருக்கு, நித்தியமா இருக்கு. நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா துன்பமா இருக்கு, தற்காலிகமா இருக்கு, அறிவு குறைவாகவே இருக்கு நம்ம உடல். இதுதான் வித்தியாசம். பௌதிக உலகுக்கும் ஆன்மீகமான உடலுக்கும் வித்தியாசம் இதுதான். நம்ம உடல் பௌதிகமான உடல், ஆனா ஆத்மா ஆன்மீகமான ஆத்மா. ஆன்மீக ஆத்மா, பௌதிக உடல். பகவான் கிருஷ்ணருக்கு ஆத்மா வேற கிடையாது, உடல் வேற கிடையாது. எல்லாமே ஆத்மா தான். பகவான் கிருஷ்ணர் எல்லாமே ஆன்மீகமான உடல் தான். பகவான் கிருஷ்ணர் நமக்கு பௌதிகமான உடல், பௌதிகமான மனது, அகங்காரம். அவருக்கு நமக்கு ஆத்மா ஆன்மீகமான ஆத்மா. ஆனா பகவான் கிருஷ்ணருக்கு எல்லாமே ஆன்மீகமானது. யாரெல்லாம் பகவான் கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் பிறப்பு இறப்புன்ற பந்தத்துல கடக்க முடியும். ஜென்ம கர்மே சமய திவ்யம் ஏவம் யோகேதி தத்துவா தெக்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமிதி சோர்ஜன். யாரெல்லாம் பகவான் கிருஷ்ணருடைய தோற்றம், மறைவு, அவருடைய லீலைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க அவங்கள பாத்தீங்கன்னா முக்தி அடைவாங்க முடியும். அவங்க தான் பாத்தீங்கன்னா பிறப்பு இறப்புன்ற சக்கரத்திலிருந்து வெளிவர முடியும். அவரோட உயர்ந்த விஷயம் வேற எது உண்மையான உயர்ந்த விஷயம் வேற கிடையாது. அவர் தான் மிக உயர்ந்தவர். அவரை விட சிறந்தவர் வேற யாரும் கிடையாது. அவரை விட சிறியவர் யாரும் கிடையாது. அவர் மிகச் சிறியவராகவும் இருப்பார், மிக பெரியவராகவும் இருப்பார். அது ஒரு சித்தி. மிகச் சிறியதாகவும் இருக்கலாம், மிக பெரியதாகவும் இருக்கலாம். இது ஒரு சித்தி. ஒரு கொசு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு, அதோட சின்னதா இருக்கு இந்த கிருமிகள். இப்போ கொரோனா வைரஸ் வந்திருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன கிருமிகள் எல்லாம் கூட சக்தி வாய்ந்தது. ஸோ மிகப்பெரிய பறவைகள் இருக்கு, மனிதர்களை விழுங்கக்கூடிய சில பறவைகள் எல்லாம் இருக்கு. கருடன், பெரிய பெரிய பறவைகள் எல்லாம் இருக்கு. ஸோ சிறி அணுவும் இருக்கு, பெரிய பெரிய விபு இருக்கு. சிறு கொசுகள், கொசுகள், சின்ன சின்ன பறவைகள் இருக்கு, சின்ன சின்ன புழுக்கள் இருக்கு, பூச்சிகள் இருக்கு, பெரிய பெரிய பறவைகள் இருக்கு. எல்லாமே இறைவன் உருவாக்கியது தான். பௌதிக உலகம் ஆன்மீக உலகத்தின் ஒரு பிரதிபலிப்பு. இந்த பௌதிக உலகம் ஆன்மீக உலகத்தை சார்ந்துள்ளது, ஒரு ரிஃப்ளெக்ஷன். இது ஆன்மீக உலகத்தின் ஒரு பிரதிபலிப்பு தான் பௌதிக உலகம். ஆன்மீக உலகத்தின் பிரதிபலிப்பு தான் பௌதிக உலகம். ஒரு மரம் இருக்குன்னா கீழே தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணியில ரிஃப்ளெக்ஷன் தெரியும், மரத்தோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அது ரிவர்ஸா தெரியும். ஸோ அந்த ரிவர்ஸா இருக்கிறதா அந்த பௌதிக உலகம். ஆன்மீக உலகத்தின் ரிஃப்ளெக்ஷன் தான் பௌதிக உலகம். பதம் 8. ரசோஹம் அப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியயோஹ பிரணவஹ சர்வ வேதேஷு சப்தஹ கே பௌருஷம் ருஷு. மொழிபெயர்ப்பு பொருளுரையாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். குந்தியின் மகனே, நானே நீரின் சுவையும் சூரிய சந்திரர்களின் ஒளியும் வேத மந்திரங்களின் பிரணவ ஒலியுமாக இருக்கின்றேன். ஆகாயத்தில் சப்தமாகவும் மனிதரில் திறமையாகவும் இருப்பது நானே. பகவான் கிருஷ்ணர் தான் பாத்தீங்கன்னா நீரின் சுவையா இருக்கிறார், சூரிய சந்திரர்களின் ஒளியா இருக்கிறார், வேத மந்திரங்கள்ல பிரணவ மூலியமா இருக்கிறார், ஆகாயத்துல சப்தமா இருக்கிறார், மனிதரில் திறமை
அவராகவே இருக்கிறார். எல்லா இடத்துலையும் பகவான் கிருஷ்ணரின் சக்தி தான் இருக்கு. குருடரை பார்த்தீங்கன்னா தனது பற்பல பௌதீக ஆன்மீக சக்திகளின் மூலம் கடவுள் எங்கும் நிறைவாராக எவ்வாறு இருக்கின்றார் என்பதை இப்பதம் விளக்குகிறது. ஆரம்ப நிலையில் பரமபுருஷர் அவரது பல்வேறு சக்திகளின் மூலம் அருவமாக உணரப்படுகிறார். எவ்வாறு சூரியனில் இருக்கும் தேவன் சூரிய ஒளி எனும் தனது சக்தியால் அறியப்படுகிறாரோ அதுபோல தனது நித்திய இருப்பிடத்தில் இருக்கும் பகவான் தனது எங்கும் நிறைந்த பரந்த சக்திகளால் அறியப்படுகிறார். நீரின் முக்கியத்தன்மை அதன் சுவையாகும். கடல் நீரை குடிப்பதற்கு எவரும் விரும்புவதில்லை, ஏனெனில் அதன் நற்சுவை உப்புடன் கலந்துள்ளது. நீரின் மீதான கவர்ச்சி அதன் நற்சுவையை அடிப்படையாக கொண்டது. அந்த நற்சுவை இறைவனின் பல்வேறு சக்திகளில் ஒன்று. கடவுள் நீரில் இருப்பதை அதன் சுவையிலிருந்து கண்டு கொள்கிறான் அருவவாதி. மனிதனின் தாகத்தை தணிக்க சுவையான நீரை அன்புடன் அளித்திருப்பதற்காக உருவவாதியும் பக்தனும் இறைவனை புகழ்கிறான். இதுவே பரத்தை அறியும் வழி. நடைமுறையில் பார்த்தால் உருவவாதிக்கும் அருவவாதிற்கும் மோதல் ஏதுமில்லை. கடவுளை உண்மையாக அறிந்தவன் அருவ கருத்தை உருவ கருத்து ஆகிய இரண்டும் அனைத்திலும் ஒரு சேர அமைந்திருப்பதால் ஒருவித முரண்பாடும் இல்லை என்பதை அறிவான். எனவே பகவான் சைத்தன்யன் மிக உயர்ந்த கொள்கையான ஒரே சமயத்தில் ஒற்றுமையும் வேற்றுமையும் என்னும் தனது அச்சிந்திய பேதாபேத தத்துவத்தை நிறுவினார். சூரிய சந்திரர்களின் ஒளி பகவானிடமிருந்து வரும் பேரொளியான பிரம்ம ஜோதியிலிருந்து வருவதே. மேலும் ஒவ்வொரு வேத மந்திரத்தின் ஆரம்பத்திலும் உள்ள திவ்ய ஒளியாகிய ஓம்காரம் பிரணவ மந்திரம் பரமபுருஷரை அழைப்பதேயாகும். அருவவாதிகள் பரமபுருஷரான கிருஷ்ணரை அவரது எண்ணிலடங்காத நாமங்களை கொண்டு அழைப்பதற்கு மிகவும் அஞ்சுவதால் திவ்ய ஒளியான ஓம்காரத்தினை உச்சரிக்க விரும்புகின்றனர். ஆனால் ஓம்காரம் என்பது கிருஷ்ணரின் ஒளி வடிவமே என்பதை அவர்கள் உணர்வதில்லை. கிருஷ்ண உணர்வின் எல்லை எங்கும் பரவியுள்ளது. கிருஷ்ண உணர்வை அறிபவன் பாக்கியவான். கிருஷ்ணரை அறியாதவர்கள் மயக்கத்தில் உள்ளனர். எனவே கிருஷ்ணரை அறிவது முக்தி, அவரை அறியாததோ பந்தப்பட்ட நிலை. பகவான் கிருஷ்ணர் தான் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற தண்ணி சாப்பிட்றோம்னா தண்ணி குடிக்கிறோம்னா அது சில டைம் ருசியா இருக்கு இல்லைங்களா. ஸோ நார்மல் வாட்டர் நீங்க குடிச்சிங்கன்னா அது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். சப்போஸ் இந்த இமயமலையிலையோ இல்லை ஏதாவது ஓடுற நதியில தூய்மையான நதி ஓடுது இல்லையா, தூய்மையான நதி ஓடுறப்ப தூய்மையான தண்ணி குடிச்சிங்கன்னா அது டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி மலை அடிவாரத்துலாம் சில தண்ணியெல்லாம் ஓடங்களோ இது ஆறு சிலதெல்லாம் தண்ணி தூய்மையான தண்ணி ஓடிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆறு, இந்த ஆற்றோட தண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதான் நம்ம பிஸ்லரி வாட்டரு அதெல்லாம் குடிக்கிறோம், மினரல் வாட்டர்லாம் குடிக்கிறோம். பட் நேச்சுரலாக நீங்கள் குடிச்சிங்கன்னா அந்த வாட்டர் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எந்த மினரல்ஸும் நீங்கள் ஆட் பண்ணாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா இயற்கையாக குடிச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வாட்டரில் டேஸ்ட் இருக்குது. அந்த டேஸ்ட்டு பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், நானே தான் அந்த டேஸ்ட், நான் தான் வந்து தண்ணியில் ருசி இருக்குல்ல, அந்த தண்ணி ருசி நான் தான்றார் கிருஷ்ணர். ஸோ சூரியர் சந்திரர் இதில் வர்ற ஒளி கூட நான் தான்றார் கிருஷ்ணர். சூரியன் ஒளி வந்து ஜெகஜோதி பிரகாசமா இருக்கும், அந்த ஒளியும் நான் தான்றார் கிருஷ்ணர். சந்திரன்ல இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமான ஒளி வீசும் சந்திரன்ல இருந்து, அந்த ஒளி நான் தான் என்றார். ஸோ பகல்ல சூரியன் வெளிச்சம் இருக்கு, ராத்திரில சந்திரனோட வெளிச்சம் இருக்கு, இரண்டு வெளிச்சத்தின் ஒளியும் நான் தான் என்றார் கிருஷ்ணர். ஸோ வேத மந்திரத்தை நம்ம வந்து வேத மந்திரம் சொன்னா ஓம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாமே ஆரம்பிக்கிறோம். ஓம் என்பது ஆதி மந்திரம், பிரணவ மந்திரம். எந்த மந்திரம் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஓம்ன்றத முதல்ல சொல்லிட்டு தான் நம்ம வந்து நம்ம மற்ற மந்திரத்தை சொல்றோம். ஓம் என்பது ஆதி மந்திரம், ஓம் என்பது பிரணவ மந்திரம், ஓம் என்பது பகவான் கிருஷ்ணரின் ஒளி வடிவம். ஆகாயத்தில் சப்தமாகவும் மனிதரில் திறமையாகவும் இருப்பது நானே. ஸோ ஆகாயத்தில் பார்த்தீங்கன்னா சத்தம் இருக்கு, சவுண்டு நான் தான் கிருஷ்ணர். மனிதர்களை சில மனிதர்களுக்கு ரொம்ப அதிகமாக திறமை இருக்கு. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள் போன்ற மனிதர்கள் இருக்கிறாங்க. எல்லா மனிதர்களும் திறமையா இருக்காங்க. சில பேர் திறமைசாலியா இருக்கிறாங்க. பிராமணர்களும் சில திறமைசாலியா இருக்கிறாங்க, சத்திரியர்களும் திறமைசாலியா இருக்கிறாங்க, வைஷ்யர்களும் சூத்திரர்களும் திறமைசாலியா இருக்கிறாங்க. அவங்க துறையில திறமைசாலியா இருக்கிறாங்க. அந்த திறமைசாலி, அந்த திறமை நான் தான்றார் கிருஷ்ணர்.
தனது பற்பல பௌதிக ஆன்மீக சக்திகளின் மூலம் கடவுள் எங்கும் நிறைபவராக எவ்வாறு இருக்கிறார் என்பதை இப்பதான் விளக்குகிறது. பகவான் கிருஷ்ணர் வந்து ஆன்மீக உலகத்தில் இருக்கிறார், பௌதிக உலகத்தில் இருக்கிறார், எல்லா பொருட்களிலும் இருக்கிறார், ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறார் பகவான். ஆரம்ப நிலையில் பரமபுருஷர் அவரது பல்வேறு சக்திகளின் மூலம் அருவமாக உணரப்படுகிறார். நம்ம வந்து இப்ப வந்து ஒரு நாட்டு தலைவர் இருக்கிறாருன்னா அவரோட ஆட்சி முறைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா அவரோட கட்டளைகள் எப்படி நிறைவேற்றப்படுதுன்றது பார்த்து புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நேரடியாக நம்ம அவர் ஆஃபீஸுக்கு போகிறோம், அவரோட செயல்பாடை பார்க்குறோம், நேரடியாக அவர்கிட்ட பேசுகிறோம். ஸோ 3 விதமான நிலைகள் இருக்கு. முதல்ல வந்து அவரை பற்றி கேட்குறோம், அவரை பற்றி புரிஞ்சுக்கிறோம், அவரோட ஆக்டிவிட்டிஸை பார்க்குறோம், புரிஞ்சுக்கிறோம். 2வது அவர் ஆஃபீஸ்க்கே போகிறோம். 3வது வந்து அவரே மீட் பண்ணுறோம். இந்த மாதிரி 3 ஸ்டேஜஸ் இருக்குது. அதே மாதிரி தான் பகவான் கிருஷ்ணர், பிரம்ம ஜோதி, பரமாத்மா, பகவான், 3 ஸ்டேஜ் இருக்குது பகவான் கிருஷ்ணருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இம்பர்சனல் இப்போ வந்து ஒரு தலைவரை நம்ம மீட் பண்ணாமே அவரோட கிங்டம்ஸில் நம்ம போயிட்டு வரலாம். ஒரு நாட்டுக்கு போகிறோம்னா நாட்டு தலைவரை மீட் பண்ணாமே நம்ம வந்து அந்த நாட்டில் வந்து சுற்றிட்டு வரலாம், பார்த்துட்டு வரலாம், பேசிட்டு வரலாம். அப்போ அந்த நாட்டோட நிலைமை நமக்கு புரிய வரும், ஓரளவுக்கு புரிஞ்சிடலாம். அதே நாட்டு நிலைமை இன்னும் தீவிரமாக புரிஞ்சுக்கணும்னா அந்த நாட்டு தலைநகரத்துக்கு போய் நம்ம வந்து விசாரிக்கலாம், இன்னும் தீவிரமாக புரிஞ்சுக்கலாம். நாட்டு தலைவர்கிட்டே போய் பேசணும்னா இன்னும் ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரம்ம ஜோதி, சூரிய ஒளி. ஸோ சூரிய ஒளி பார்த்தீங்கன்னா சூரிய ஒளின்றது பகவான் கிருஷ்ணரின் அவரோட ஒளி தான். இது கூட அவரோட சூரிய சந்திரன் ஒளி கூட அவர் தான், கிருஷ்ணர் தான். இந்த ஒளி என்பது உருவம் கிடையாது, ஒளின்றது உருவம் கிடையாது, வெளிச்சம். ஸோ சூரிய ஒளி எங்கிருந்து வருதுன்னா சூரிய கிரகத்திலிருந்து வருது. சூரிய கிரகத்தின் சக்தி வந்து சூரிய தேவன்ல இருந்து இருக்கு. சூரிய தேவனின் சக்தி தான் வந்து சூரிய கிரகத்துல நெருப்பு, அக்னி சக்தி, நெருப்பு சக்தி வந்து சூரியன்ல இருக்கு. நெருப்பு சக்தி இருக்கிறதுனால தான் வந்து தகதகன்னு எரியுது. அதே வெளிச்சமா இருக்கு, நெருப்பு இருக்கு, அனல் இருக்கு, எல்லாமே வந்து சூரியன்ல இருந்து வருது. அந்த அக்னி தேஜஸ், அந்த ஒளி நான் தான் என்றார் பகவான் கிருஷ்ணர். ஸோ அந்த ஒளி வருதுன்னா சூரிய தேவன்ல இருந்து வருது. ஸோ தண்ணியில் பார்த்தீங்கன்னா சுவையாக இருக்குது, அந்த சுவை நான் தான்ன்றார் கிருஷ்ணர். தண்ணியில் பார்த்தீங்கன்னா கடல் நீரை வந்து யாரும் குடிக்க மாட்டாங்க. ஆனால் சாதாரண தண்ணி, கடல் நீர் இல்லாமல் ஜென்ரல் வாட்டர், நார்மல் வாட்டர் குடிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் நான் தான்ன்றார் கிருஷ்ணர். மனிதர்கள் தாகமாக இருந்தப்போ வந்து தண்ணியை குடிக்கிறாங்க. தாகத்தை தணிப்புறது பகவான் கிருஷ்ணர், இந்த ருசி பகவான் கிருஷ்ணர். ஸோ நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரை புகழலாம். அந்த ருசியான தண்ணி குடிச்சப்ப நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரை புகழலாம். ஆன்மீகத்தை முன்னேறதுக்கு இதுதான் ஒரு வழி. ஸோ பகவான் கிருஷ்ணருக்கு வந்து உருவம் கிடையாது என்பது உண்மைதான், உருவம் இருக்குன்றது உண்மைதான். உருவம் இல்லைன்னா எப்படின்னா பகவான் கிருஷ்ணருக்கு பௌதிகமான உருவம் கிடையாது, பகவான் கிருஷ்ணருக்கு ஆன்மீகமான உருவம் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணன் உருவம் இல்லைன்னு சொல்லலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ உருவம் இல்லைன்றது உண்மைதான், உருவம் இருக்குன்றது உண்மைதான். பகவான் கிருஷ்ணர் வந்து உருவம் இருக்குன்னா அது ஆன்மீகமான உருவம் இருக்கு, பௌதிகமான உருவம் கிடையாது. ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா ஒரு சேர மைந்திருப்பதால் எவ்வித முரண்பாடும் இல்லை என்பதை அறிவான். இதுதான் வந்து சைதன்ய மகாபிரபு சொல்றார், ஒரே சமயத்தில் ஒற்றுமையும் வேற்றுமையும் என்னும் தனது அச்சிந்திய பேதாபேத தத்துவத்தை நிறுவினார். பகவான் கிருஷ்ணர் வந்து அச்சிந்திய பேதாபேத தத்துவத்தை நிறுவினார். என்ன தத்துவம்னா ஒரே சமயத்தில் ஒற்றுமையும் வேற்றுமையும் என்னும் தனது அச்சிந்திய பேத சதபேத தத்துவத்தை நிறுவினார். சைமல்டேனியஸ் ஒன்னஸ் அண்ட் டிஃபரன்ஸ், ஒரே விதத்துல ஒன்னா இருக்கு, அதே மாதிரி வேறவும் இருக்கு.
ஸோ சூரியர் சந்திரர்ல வர்ற ஒளி வந்து பகவான் கிருஷ்ணர்லேருந்து வரக்கூடிய பேரொளியான பிரம்ம ஜோதின்னு வர்றதுதான். சூரிய சக்திக்கு எங்க இருந்து ஒளி வருதுன்னா பகவான் கிருஷ்ணர்ல இருந்து பிரம்ம ஜோதி ஒளி வருது இல்லையா, அந்த பிரம்ம ஜோதி ஒளி தான் வந்து சூரிய சந்திரர்கள் பெற்றுள்ளார்கள். ஸோ எல்லா மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி, வேத மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓம் அப்படின்னு சொல்றோம். ஓம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா திவ்ய ஒரு ஆன்மீகமான ஒலி, திவ்யமான ஒலி, பிரணவ மந்திரம். அது பரமபுருஷ பகவானை வந்து அழைக்கிறது. ஸோ அந்த மந்திரம் நான் தான் என்றார். ஸோ அருவவாதிகள் பகவான் கிருஷ்ணன் உருவம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களை பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணனுடைய வெவ்வேறு நாமங்களை உச்சரிப்பதில்லை. அவங்க வந்து இந்த மாதிரி நாமங்களை உச்சரிக்கிறாங்க. அவங்க வந்து ஓம் அப்படின்றத உச்சரிக்கிறாங்க. அது ஒரு விதமான திவ்ய ஒலி. அந்த பிரணவ ஓம்காரமும் பகவான் கிருஷ்ணரின் திவ்ய ஒலி தான். ஓம் அப்படின்றதும் பகவான் கிருஷ்ணரின் ஒரு திவ்ய ஒலி தான். கிருஷ்ணர் வந்து எல்லா இடத்தையும் பரவி இருக்கிறார். கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறவர் தான் மிகவும் பாக்கியவான்கள். கிருஷ்ணரை புரிஞ்சுக்காதவங்க எல்லாம் மாயின் மயக்கத்தில் இருக்காங்க, மாயின் இருக்காங்க, மாயின் பிரிந்து இருக்காங்க, மாயின் மயக்கத்தில் இருக்காங்க. கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது தான் நமக்கு வந்து முக்தி கொடுக்கும். அவரை புரிஞ்சுக்கலன்னா தான் நம்ம வந்து பௌதிகத்துல பிணைக்கப்படுவோம். அரசாங்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நல்லா செயல்படலாம். அரசாங்கத்தை பத்தி தெரிஞ்சுக்காம நம்ம என்ன செயல்பட்டோம்னா நமக்கு பிரச்சனை தான் வரும். பதம் 9. புண்ணியோ கந்தஹ பிருத்திவ்யாம் ச தேஜஸ்சாஸ்மி விபாவசௌ ஜீவனம் சர்வபூதேஷு தபஸ்சாஸ்மி தபஸ்விஷு. மொழிபெயர்ப்பு பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். நிலத்தின் மூல நறுமணமும் நெருப்பின் வெப்பமும் நானே, உயிரினங்களின் உயிரும் தவம் புரிவோரின் தவமும் நானே. பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். பொருளுரை புண்ணிய என்றால் சிதையாதது, ஆதி என்று பொருள். மலர், நிலம், நீர், நெருப்பு, காற்று என ஜட உலகில் எல்லாவற்றிலும் ஒரு குறிப்பிட்ட மனம் உண்டு. அவை அனைத்திலும் ஊடுருவியுள்ள களங்கமற்ற உண்மையான மனம் கிருஷ்ணரே. அதுபோல எல்லாவற்றிற்கும் ஒரு குறிப்பிட்ட அடிப்படை சுவையும் உண்டு. ரசாயன பொருள்களை கலப்பதால் அச்சுவையை மாற்றிவிட முடியும். எனவே அடிப்படை பொருள்கள் அனைத்திலும் ஒரு குறிப்பிட்ட நறுமணமும் சுவையும் உள்ளது. விபாவசு என்றால் நெருப்பு. நெருப்பின்றி நம்மால் தொழிற்சாலைகளை இயக்க முடியாது, உணவினை சமைக்க முடியாது, பலதரப்பட்ட செயல்களையும் செய்ய முடியாது. அந்த நெருப்பு கிருஷ்ணரே. நெருப்பில் உள்ள வெப்பம் கிருஷ்ணரே. வேத மருத்துவத்தின்படி அஜீரணம் என்பது வயிற்றில் வெப்பம் குறைவாக இருப்பதால் உண்டாவதாகும். எனவே உணவு செரிப்பதற்கும் நெருப்பு அவசியமாகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் அனைத்து முக்கிய பொருள்கள், எல்லா ரசாயனங்கள் மற்றும் எல்லா ஜடப்பொருள்களும் கிருஷ்ணரை சார்ந்தே உள்ளன என்பதை நாம் கிருஷ்ண உணர்வின் மூலம் அறிகிறோம். மனிதனின் ஆயுட்காலமும் கிருஷ்ணரை சார்ந்தே உள்ளது. எனவே கிருஷ்ணரின் கருணையால் மனிதன் தனது வாழ்நாளை நீடிக்கவோ குறைக்கவோ முடியும். இதிலிருந்து எல்லா துறைகளிலும் கிருஷ்ண உணர்வு செயல்படுவது தெளிவாகிறது. பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாமஹம். மொழிபெயர்ப்பு பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கிட்டே. கிருத்தாவின் மகனை, எல்லா உயிரினங்களின் மூல விதையும், புத்திசாலிகளின் புத்தியும், பலசாலிகளின் பலமும் நானே என்பதை அறிவாயாக. பொருளுரை. பீஜம் என்றால் விதை. கிருஷ்ணரே எல்லாவற்றிற்கும் விதை. அசையும் அசையாத நிலையில் பல்வேறு உயிர்வாழிகள் உள்ளனர். பறவை, மிருகம், மனிதன் போன்ற உயிரினங்கள் அசையக்கூடியவை. மரம், செடி போன்ற உயிரினங்கள் அசையாதவை. அவற்றால் நகர முடியாது, நிற்க மட்டுமே முடியும். எல்லா உயிரினங்களும் 84 லட்ச வகைகளுக்குள் அடங்கும். அவற்றில் சில அசைவன, சில அசையாதவை. இருப்பினும் அந்த அனைத்து உயிரினங்களின் வாழ்விற்கும் விதை கிருஷ்ணரே. பிரம்மன் எனப்படும் பரமபூர்ண உண்மையிடமிருந்தே அனைத்தும் தோன்றுவதாக
வேத இலக்கியங்களில் இந்த தைத்திரிய உபனிஷத் 3.1 கூறப்பட்டுள்ளது. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே கிருஷ்ணரோ பரபிரம்மன், பிரம்மன் அருவமானது, பரபிரம்மனோ உருவமுடையவர், அருவ பிரம்மனின் ஆதாரம் உருவமே என்று பகவத்கீதையில் 14.27 கூறப்பட்டுள்ளது. பிரம்மனோ ஹி பிரதிஷ்டாஹம், எனவே ஆதியில் கிருஷ்ணரை எல்லாவற்றிற்கும் மூலமாவார். அவரே வேர். எவ்வாறு மரத்தின் வேர் மரம் முழுவதும் பராமரிக்கின்றதோ அதுபோல எல்லாவற்றிற்கும் மூல வேராக திகழும் கிருஷ்ணர் இந்த பௌதிக படைப்பினுள் உள்ள அனைத்தையும் பராமரிக்கின்றார். இது வேத இலக்கியத்திலும் கடோபனிஷத் 2.2.13 உறுதி செய்யப்பட்டுள்ளது. நித்யோ நித்யானாம் சேத்தனஸ்தேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விதாதி காமான், நித்தியமானவர்கள் அனைவரிலும் அவரே தலைச்சிறந்த நித்தியமானவர், உயிர்வாழிகள் அனைவரிலும் அவரே பரம உயிர்வாழி, அவர் மட்டுமே எல்லாருடைய உயிர் வாழ்வையும் பராமரிக்கின்றார். அறிவு இன்றி யாராலும் எதையும் செய்ய முடியாது. இங்கே எல்லா அறிவிற்கும் தானே மூலம் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். ஒருவன் அறிஞனாக இல்லாவிடில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை அவனால் புரிந்து கொள்ள முடியாது. நிலத்துல பாத்தீங்கன்னா சில டைம்ல மழை பெஞ்சதுன்னா நறுமணம் வீசும். அந்த நிலத்தின் நறுமணமும் கிருஷ்ணர் தான் சொல்றார். நெருப்புல அந்த வெப்பம் வருது. வெப்பமா இருக்கிற இடத்துல நீங்க போனீங்கன்னா உங்க உடம்புல எல்லாம் வேர்வை கொட்டும். அடுப்படிக்கு நீங்க போனீங்கன்னா, சமையல் ரூம்ல போனீங்கன்னா நெருப்பு இருந்துச்சுன்னா, இப்ப கேஸ் வந்துருச்சு, அந்த அளவுக்கு நெருப்பு இருக்காது. பட் நீங்க அடுப்புல விறகுல நீங்க சமைச்சிங்கன்னா நெருப்பு தகதகன்னு அந்த அது எரியும். அந்த நெருப்புக்கு நீங்க பக்கத்துல போனீங்கன்னா, உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற வேர்வை எல்லாம் வெளியே வரும். அந்த நெருப்பின் வெப்பம் நானே. வெப்பத்தை இப்போ வந்து வெயில் அதிகமாகிடுச்சுன்னா, அந்த வெயில நீங்க போனீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற வேர்வை எல்லாம் வெளியே வரும். உடம்புல இருக்கிற வேர்வை எல்லாம் வெளியே வருதுன்னா, அந்த நெருப்பு காரணமா வந்து உடல்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வருது. அந்த நெருப்புல இருக்கிற வெப்பம் வந்து நானேன்றார் கிருஷ்ணர். வெப்பம் இருக்குன்னா வெளிச்சமும் இருக்கும், நெருப்பு இருக்குன்னா அங்க வெளிச்சமும் இருக்கும். அந்த ஒளி கிருஷ்ணர் தான், ஒளி கிருஷ்ணர் தான் வெப்பம். உயிரினங்கள் எல்லா உயிரினங்கள் 84 லட்சம் வகை ஜீவராசிகள் இருக்கு. அந்த ஜீவராசிகளின் அந்த உயிரினங்கள் உயிரும். தவம் செய்பவர்கள் தவமும் நானே என்றார் கிருஷ்ணர். நறுமணம் பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயத்துல நறுமணம் வருது. மலர்ல நறுமணம் வருது, நிலத்துல நறுமணம் வருது, நீர்ல கூட பாத்தீங்கன்னா நறுமணம் வருது, நெருப்புல கூட சில டைம்ல பாத்தீங்கன்னா வரும். நெருப்புல ஏதாவது எரிச்சிங்கன்னா நறுமணம் வரும். நீர்லன்னா ஏதாவது நீங்க வந்து ஜூஸ் ஏதாவது போட்டீங்கன்னா அந்த ஜூஸ்ல ஸ்மெல் வரும். தண்ணியில ஊற்றினீங்கன்னா ஜூஸ், அது சில பூக்களெல்லாம் நீங்க வச்சீங்கன்னா சென்ட் தயாரிக்கிறாங்க இல்லையா, அது தண்ணி மூலமா சென்ட் தயாரிக்கிறாங்க. ரோஸ் சென்டட் வாட்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரோஸ் சென்டட் வாட்டர்ல ஸ்மெல் வரும். ஃப்ளவர்ஸ்ல ஸ்மெல், ரோஸா ஃப்ளவரோ மல்லிகை ஃப்ளவரோ எல்லாமே ஸ்மெல் வரும். நிலத்துல மழை பெஞ்சதுன்னா ஸ்மெல் வரும். நிலத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலம் ஒரு மாதிரி, மணல் ஒரு மாதிரி, எல்லா விதமான மணல்கள் இருக்கு. அந்த ஒரு விதமான மண்கள் இருக்கு. அந்த மண்கள்ல ஒவ்வொரு ஸ்மெல் வரும். இந்த ஸ்மெல் நான் தான் என்றார் கிருஷ்ணர். தண்ணியில கூட பார்த்தீங்கன்னா நீங்க ஜூஸ் எல்லாம் ரோஸ் சென்டர் வாட்டர் தயாரிக்கலாம், அது ஸ்மெல் வரும். அப்போ நெருப்பு நீங்க ஏதாவது எரிச்சிங்கன்னா அது சாம்பல், அதுல ஸ்மெல் வரும். நீங்க ஏதாவது பொருளை வந்து தயாரிக்கணும்னா நெருப்பு கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்க எரிக்கணும்னா நெருப்பு கண்டிப்பா தேவைப்படும். தீஞ்சு போச்சுன்னா கூட ஸ்மெல் வரும். அதே நீங்க பக்குவமா எரிச்சிங்கன்னா அதோட ஸ்மெல் வரும். அந்த மாதிரி இந்த ஸ்மெல் வந்து நான் தான் என்றார். நெருப்பு நான் தான் என்றார் கிருஷ்ணர். ஸ்மெல்லு நான் தான் என்றார். காற்று எல்லாமே வந்து நல்ல விஷயம் எல்லாமே பகவான் கிருஷ்ணர் தான். தீயவையை நினைச்சதோட அந்த தீயவை கூட கிருஷ்ணர் கிட்ட தான் வரணும். நல்லது கெட்டது எது இருந்தாலும் கிருஷ்ணர் கிட்ட தான் வரணும். அவர் தான் வந்து அனைத்துக்கும் தயாரிப்பாளர், டைரக்டர் அவர் தான். ஒரு சினிமா இருக்குன்னா அதுல ஹீரோ இருப்பான், ஒரு வில்லன் இருப்பான் இல்லையா. அந்த மாதிரி இப்போ ஹீரோவை கிரியேட் பண்றது டைரக்டர் தான், வில்லனை கிரியேட் பண்றது டைரக்டர் தான். 2 கேரக்டரை கிரியேட் பண்றது டைரக்டர் தான். ஒரு ஃபிலிம் நல்லபடியா வரணும்னா 2 பேர் இருக்கணும். ஒரு வில்லன் இருக்கணும், ஒரு ஹீரோ இருக்கணும். அப்பதான் வந்து 2 கேரக்டர் இருந்தாதான் வந்து அந்த படம் வந்து நல்லபடியா ஓடுது இல்லையா.
நறுமணம் வந்து இப்போ நம்ம ஊதுபத்தி கொளுத்துறோம், அதுல வந்து ஸ்மெல் வருது. சாம்பிராணி கொளுத்துறோம், அதுல இருந்து ஸ்மெல் வருது. நறுமணம் வருது. அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அது வந்து நறுமணம் வருது. அந்த நறுமணம் கிருஷ்ணர் தான். எல்லாத்துக்கும் சுவை, எல்லா பழத்திலும் சில சுவைகள் இருக்கு, எல்லா காய்கறிகளிலும் சில சுவைகள் இருக்கு. அந்த சுவையும் கிருஷ்ணர் தான். ஸோ சில ரசாயனத்தினை கலந்து விட்டோம்னா அந்த உப்பு, காரம், புளி எல்லாமே சுவை எல்லாமே கிருஷ்ணர் தான். ஸோ நெருப்புல தான் நம்ம வந்து இப்போ கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு இருக்கோம். இந்த கம்ப்யூட்டர் கூட நெருப்புல தான் ஓடிட்டு இருக்கு. அதாவது எலக்ட்ரிசிட்டி எப்படி உருவாகுதுன்னா அந்த தண்ணியில ஜென்ரேட்டர், டர்போ ஜெனரேட்டர் சொல்லிட்டு இருக்காங்க, அதுல அது உருவாகுது. அதில் விண்ட் எனர்ஜி, அதில் பல்வேறு நியூக்ளியர் எனர்ஜி எல்லாமே ஃபயர் டிபெண்டாக இருக்கு. நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கு உலகத்துல. நெருப்பு வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது. சூரியன் நெருப்பு தான் எல்லாரையும் வேலை வாங்குறது. இந்த வேலை செய்யறது வந்து இது பகல்ல தான் எல்லாம் வேலை செய்வாங்க, பகல்ல தான் வெளிச்சமா இருக்கும். அக்னி, அந்த நெருப்பு நான் தான்ன்றான் கிருஷ்ணர். அந்த நெருப்பு தான் நமக்கு இப்போ வந்து எல்லா இடத்துலையும் நெருப்பு தேவைப்படுது. ஸோ ஃபயர் வந்து எல்லா இடத்துலையும் தேவைப்படுது, எல்லா ஃபீல்ட்லையும் தேவைப்படுது ஃபயர். ஸோ எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஃபயர் தேவைப்படுது. இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இயங்குதுன்னா அது ஃபயர் இருக்கிறதுனால, நெருப்பு இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஓடும். ட்ரெயின் கூட அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிலக்கரியில் ஓடும். நிலக்கரியில் வந்து ஸ்டீம் என்ஜினில் வந்து ட்ரெயின் ஓடிட்டு இருக்கும் அந்த காலத்தில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஃபீல்டுலையும் வந்து ஃபயர் தேவைப்படுது எல்லாம். அதனால் வந்து எஸ்பெஷலி ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், ஐரன் இண்டஸ்ட்ரீஸ், எல்லா இண்டஸ்ட்ரிலையும் ஃபயர் தேவைப்படுது. ஈவன் இந்த கோல்டு நகை செய்கிறவங்களுக்கு கூட ஃபயர் தேவைப்படுது. எல்லாருமே ப்ரொபோர்ஷனட்டாக ஒவ்வொரு ரேஞ்சில் அவங்க இப்போ ஃபயர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெருப்பு இல்லாமல் நம்ம எந்த இண்டஸ்ட்ரீஸும் நடத்த முடியாது. கரண்ட் இல்லாமல் எந்த இண்டஸ்ட்ரியும் நடத்த முடியாது. இல்லை இப்போ வந்து சூழ்நிலை கரண்ட் இல்லாமல் எந்த இண்டஸ்ட்ரியும் நடத்த முடியாது. அந்த அளவுக்கு எல்லாமே எலக்ட்ரிசிட்டி நம்பி இருக்கும். டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, ஃபோன் எல்லாமே கரண்ட்டை நம்பி இருக்கு, எலக்ட்ரிசிட்டியை நம்பி இருக்கு. பேட்ரி, கார் பேட்ரி, ஸ்கூட்டர் பேட்ரி, எல்லா பேட்டரிகளும் வந்து எலக்ட்ரிசிட்டியை நம்பி இருக்கு. எலக்ட்ரிசிட்டி என்பது ஒரு நெருப்பு. இப்போ நம்ம கரண்ட் இல்லாமல் எந்த இண்டஸ்ட்ரி ஓடாது, நெருப்பு இல்லாமல் எந்த இண்டஸ்ட்ரி ஓடாது இல்லையா? அந்த நெருப்பு கிருஷ்ணர் தான். நெருப்பில் உள்ள வெப்பம் கிருஷ்ணர் தான். ஸோ வேத மருத்துவத்தின்படி அஜீரணம் என்பது வயிற்றில் வெப்பம் குறைவாக இருப்பதால் உண்டாவதாகும். நமக்கு சரியா சாப்பாடு ஜீரணம் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புல நெருப்பு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இதோ அஜீரணமா இருக்குன்னா காரணம் நெருப்பு உடம்புல கம்மியா இருக்குன்னு அர்த்தம். காற்று அதிகமா இருக்கும் அல்லது பித்தம் கஃபம் அதிகமா இருக்கும், நெருப்பு குறைஞ்சிருக்கும். அந்த நெருப்பு அதிகமாகணும்னா நீங்க வந்து இஞ்சியோ மிளகோ சாப்பிடணும். ஸோ அந்த அதாவது அஜீரணத்துக்கு காரணம் வந்து வெப்பம் குறைமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஜட்டராக்னின்னு சொல்லுவாங்க. அந்த ஜட்டராக்னியும் பகவான் கிருஷ்ணர் தான். உணவு ஜீரணம் ஆகிறதுக்கும் உடம்புல வந்து வைஸ்ராவணம் ஒரு இது இருக்கு, நெருப்பு இருக்கு. வைஸ்ராவணம் பூத்வா ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பு வந்து கிருஷ்ணர் தான். அந்த நெருப்பு தான் வந்து உடம்புல ஜீரணமாக வைக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை சார்ந்தா இருக்கு. எல்லா பொருட்களும் கிருஷ்ணரை சார்ந்தா இருக்கு. ஸோ மனுஷனோட ஆயுட்காலமும் கிருஷ்ணர் சார்ந்தா இருக்கு. கிருஷ்ணர் கருணையில தான் நம்ம வந்து நம்ம ஆயுசு நீடிக்குது, இல்லை நம்ம ஆயுசு குறையுது. எல்லாமே கிருஷ்ணரின் சக்தி தான். கிருஷ்ணர் இல்லாத துறை எதுவும் கிடையாது. கிருஷ்ணர் தான் எல்லா துறையிலும் இருக்கிறார். கிருஷ்ணர் சார்ந்துதான் எல்லா துறையும் இருக்கு. ஸோ எல்லா
உயிரினங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூல விதையும் கிருஷ்ணர் தான், புத்திசாலிகள் புத்தியும் கிருஷ்ணர் தான், பலசாலிகள் பலமும் கிருஷ்ணர் தான். எல்லாமே நான் தான் சொல்றார் கிருஷ்ணர். பீஜம் என்றால் விதை. ஸோ கிருஷ்ணர் தான் எல்லாற்றுக்கும் விதை. அசையும் பொருட்கள் அசையாத பொருட்கள் எல்லா உயிர் வாழ்களும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் விதை கிருஷ்ணர் தான். பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள் போன்ற உயிரினங்கள் அசையக்கூடியவை. அப்புறம் மரம், செடி போன்ற உயிரினங்கள் அசையாதவை, அவற்றால் நகர முடியாது, நிற்க மட்டுமே முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 84 லட்சம் வகையான ஜீவன்கள் இருக்கு. சில அசைவன, சில அசையாதவை. எல்லாத்துக்கும் விதை கிருஷ்ணர் தான். பிரம்மன் எனப்படும் பரமபொருள் உண்மையிடமிருந்து அனைத்தும் தோன்றுவதாக வேத இலக்கிய தைத்திரு. ஸோ எல்லாமே காரணம் வந்து பிரம்மன். எல்லாத்துக்கும் காரணம் பிரம்மன். அந்த கிருஷ்ணர் தான் பரபிரம்மன். நம்ம எல்லாம் சின்ன சின்ன பிரம்மன்கள். பகவான் கிருஷ்ணர் தான் பரபிரம்மன். பகவான் கிருஷ்ணர் வரக்கூடிய அந்த பிரம்ம ஜோதி வந்து உருவம் கிடையாது, ஒளி அது. ஆனா பகவான் கிருஷ்ணர் வந்து உருவமுடையவர். ஸோ இப்போ ஒரு சூரிய ஒளியில இருந்து தான், சூரிய கிரகத்துல இருந்து தான் சூரிய ஒளி வருது. சூரிய கிரகத்தை நிர்வகிக்கிறது சூரிய பகவான். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மனிதன்கள், ஒரு ஒரு உருவம் இருக்கிற ஒரு மனிதர்களோ அல்லது பகவான் கிட்ட இருந்தா எல்லாமே வருது, கிருஷ்ணர் கிட்ட இருந்தா எல்லாமே வருது. ஒரு அரசர்னா அரசாட்சின்னு சொன்னா அரசர் அங்க இருக்கிறார், ஒரு ராஜா இருந்தாதான் அங்க ஒரு ராஜ்யம் இருக்கும். அரசர் இருந்தாதான் அங்க அரசர்களின் ஆட்சி இருக்கும். அந்த அரசாட்சி என்பது இம்பர்சனலா தெரியும். அரசர் இருந்தாதான் அங்க அரசாட்சின்னு இருக்கும். அந்த ஒரு பர்சன் முதல்ல ஒரு மனிதர், ஒரு உருவம் பெற்ற நபர் தான். நபர் மூலமா தான் எல்லாமே கிடைக்குது. எல்லாமே நடக்குதுன்னா எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் ஒரு நபர்கள் இல்லாம ஒரு தனி மனிதன், ஒரு மனிதர்கள் இல்லாம, மனிதர்களோ தேவர்களோ பகவானோ இல்லாம எதுவும் நடக்கிறது இல்ல. உயிர் இருந்தாதான் வந்து எதுவுமே நடக்கும். உயிர் இல்லாம எந்த செயல்பாடும் நடக்காது. ஸோ பிரம்மாவை படைத்தவர் பகவான் கிருஷ்ணர், நாராயணர். நாராயணின் நாவிலிருந்து பிறகுதான் பத்மநாபர் அவர்ல இருந்து பிறந்ததான் பிரம்மா. ஸ்வயம்பு, சுயமாக பிறந்தவர். பகவான் பிரம்மாவின் நாபிலிருந்து பிறந்தவர் பிரம்மா. பிரம்மா தான் படை